வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த கட்ட கேம் பிளானை பற்றி ஷுபி அண்ட் தென் வியானா வந்து பேசிக்கிறாங்க. ஸோ செம கிளாரிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஆதிரியோட எலிமினேஷன் பற்றி இவங்க பேசுகிறாங்க. லாஸ்ட் வீக் ஆதிரி எலிமினேட் ஆனதில் அவங்க எலிமினேட் ஆகிறது முக்கியமான காரணமே வந்து வேறு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஸ்போர்ட்டில் சூப்பராக வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்கள ஏன் வெளியேற்றுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் நம்மள்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட அவங்க வந்து இருந்த அந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணும்போது உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டே எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லைக் இது எப்படி இருந்தால் அப்படி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இது இப்படி இருந்தால் இப்படி நல்லாயிருக்கும், ஆனால் இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதையும் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் வந்து இன்றைக்கி நம்ம பிக் பாஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படின்ற பேரில் எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம செஞ்சு மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம வந்து என்ன நம்மளுக்கு வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு நியாயமாக என்ன பண்ணணுமோ பிக் பாஸ் சொன்ன மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமே தவிர்த்து வாண்டடாக வந்து நம்ம போய் எதுலேயும் வந்து விழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியாக வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஹெல்பிங் டெண்டன்சியை பற்றி அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து போய் ஹெல்ப் பண்ணுவேன், நான் வந்து அந்த கோலை அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது திடீர்னு பார்த்தேன் அவங்களுக்கு ஏதாவது நீடுனா அவங்களுக்கு வந்து பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து ஹோட்டலில் வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு டாக்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது, இருந்தாலுமே வந்து பிஸ்கட் பாக்கெட்ஸ் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் தென் அவங்களுக்கு வந்து போட்டு வருவேன். ஈவன் பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டியை கூப்பிட்டு இதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் வந்து இந்த பக்கம் வர்றப்ப லைக் பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்கெட்ஸ் இருந்தது, அங்கே இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் நான் போட்டு வந்தேன். ஸோ நான் அந்த கோலை இப்போ ஏதாவது நீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுவேன். இன்கேஸ் சாப்பாடு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றப்ப யாருக்காவது வேணும்னா வாங்கி கொடுப்பேன். தென் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து யாருக்காவது கொடுப்பேன், இல்லை நானே வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்பிங் நேச்சர் இருக்கிறத பற்றியும் வந்து அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.